என் தாயானவள் மானிட பிறவியில் உதித்து தெய்வமாக திகழ்ந்து கற்பின் மகத்துவத்தை உலக மக்கள் அறிந்து நடக்க வேண்டும். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படி முறையோடு வாழ வேண்டும் என்று உலக மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் தாய் தெய்வமாக கற்பின் மகத்துவத்தை உணர்த்த காட்சி பொருளாக நீச்ச உடலை பூமிக்கு உள்ளேயும் சிரசை பூமிக்கு மேலேயும் வைத்து மாறி அம்மனாக வீற்றிருக்கிறார். ஆம் தாய்மார்களே, மாற்றான் ஒருவனோடு உடல் அளவில் அவள் உறவு கொண்டால் மட்டும் கற்பை இழந்தவள் கிடையாது. கட்டிய கணவர் அருகில் இருக்க மாற்றான் ஒருவனை அழகனாக மனதில் பதிந்தாலே அவளும் கற்பு நெறி தவறியவள் ஆகிறாள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் வரலாறாக கொண்டிருக்கிறது. அம்மா, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுபவர்கள் ஆண்கள். ஆண்களாகிய நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமே, தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காகத்தான் வீட்டை விட்டு வியாபார ரீதியாகவோ அலுவலக வேலையாகவோ நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கிறோம். அப்படி வெளியூருக்கு சென்ற நாங்கள் வீடு திரும்புவதற்கு நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட கடக்கல. அந்த சமயத்தில் பெண்களாகிய நீங்கள் உங்கள் காலில் அணிந்திருக்கும் மெட்டியை கணவனாக பாவித்து நீங்கள் வீதி வழியே தலை குனிந்து நடந்து சென்றால்தான் வெளியே சென்றிருக்கும் ஆண்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் பதிந்து வாழ வேண்டும். அம்மா, இந்த உலகத்திலே தாய் பாசத்திற்கு ஈடாக எந்த உறவும் இருந்துவிட முடியாது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் கூறுகிறது. ஒரு பெண்ணாக பிறந்தவள் கண்ணுக்கேற்ற கணவனோடு கூடி இல்லறமன வாழ்க்கையில் நல்லறமாக திகழ்ந்து தன் வயிற்றிலே முதன்முறையாக கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவானது பிரசவம் ஆகும் நேரத்தில் அந்த பெண்ணானவள் பிரசவ வேதனையால் வழி பொறுக்க முடியாமல் அந்த ஆண்டவனை பார்த்து, ஆண்டவா, இனி இந்த உலகத்தில் எனக்கு இந்த பெண் பிறவியே வேண்டாம் என்று அந்த கடவுளை ஆயிரம் முறை நிந்தித்துக் கொள்வாளா? அதே பெண்ணானவள் தன் வயிற்றில் இருக்கும் சிசுவை நல்லபடியாக ஈன்றெடுத்து அவன் வளர்ந்து வாலிபனாகி வீதி வழியே நடந்து செல்லும் போது அவனை பார்த்து 4 பேர், அடடா, பிள்ளை என்றால் இவன் அல்லவா நல்ல பிள்ளை, இவனை பெற்றெடுக்க இவன் தாய் என்ன தவம் செய்தாளோ என்று அந்த மகனை பார்த்து வாயார வாழ்த்துவதை தன் செவியார கேட்கும் அதே பெண்ணானவள் மீண்டும் ஆண்டவனிடம் சென்று, இறைவா, இந்த உலகத்தில் பிறவி என்று ஒன்று இருக்குமாகி அதில் எனக்கு இப்பேற்பட்ட பெண் பிறவியை கொடுத்து இப்படிப்பட்ட நல்லதொரு ஆண் மகனை என் வயிற்றிலே மறுபடியும் ஜனிக்க வைக்க வேண்டும் என்று ஆயிரம் முறை அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்வாளா? அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது தாய்மை. அந்த தாய்மையை போற்றுவோம். நான் தாயின் சிரசை வணங்கிவிட்டு செல்கிறேன். இந்த படை வீடு என்னும் சேத்திரத்தில்